நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு, மேக்கப் பண்றதெல்லாம் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா அவுட்புட். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இன்ஃபினிட்டி இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒர்க்கில் கரெக்டாக இருக்காங்க. கூட நானும் கூட எடுத்துகிட்டு வந்துருந்தேன் டெட் மொபைல். சரி, போக்கோ X2 இது ஆக்சுவலாக டெட்டு. சிபி தான் கம்ப்ளைண்ட்டு. சிபி கழட்டி ரீபால் பண்ணியிருக்கு. இது லைவாக நாங்களே இங்கே ரெடி பண்ணி இன்ஸ்டியூட்லேயே பண்ணியிருந்தோம். டவுட்ஸ் அப்படின்றதுக்கு 100% நம்ம கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் அதுக்கான ஆன்சர் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்தது நம்மளே லைவ் பண்ணி ஏதோ டவுட்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க. ஆனந்த் ப்ரோவும் கலிக்காமல் சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் நம்ம டவுட் கேட்கலனாலும் நீங்களே இண்டிவிஜுவலாக கேட்பீங்க. இங்கே நல்ல ரிசல்ட்டு. அந்த 25,000னா 25,000க்கு மேலேயும் ஒர்த்தான விஷயம்தான். பெஸ்ட்டுனா இன்ஃபினிட்டி தான். அதனால வேற எங்கேயும் போக வேணாம், இங்கேயே தேடி வாங்க. கண்டிப்பாக அங்கே ஜாயின் பண்ணுறது இன்ஃபினிட்டி மொபைல் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் இருக்கும். இப்போ டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு போனாலுமே ஒரு சப்போர்ட் இருக்கும். இங்கே ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் 5 நாள் சர்வீஸுங்கிறது ரொம்ப கம்மியான டைமாக தான் தெரியுது. ஆனால் ஒர்த்தாக இருக்குது. நம்ம சொல்கிறத விட நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக புரியும். ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபினைட் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா March 2nd பேட்ச் அவங்களோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் அவங்க என்ன நிலமையில வந்தாங்க, இப்போ என்ன நிலமையில இருக்காங்க, போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ எந்த மாதிரி நபர்களுக்கு அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தொழில் தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா போதுன்றதான் என்னோட கோரிக்கை. சும்மா டைம் பாஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம இன்ஸ்டியூட் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர், சிங்காநல்லூர், வெள்ளலூர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல தான் நம்மளோட இன்ஸ்டியூட் லொக்கேட் ஆயிருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேரு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? சக்திவேலு, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூர்லேருந்து வந்துருக்கிறேன். என் பேர் ஆஷிஃப், நான் ராசிபுரம்லேருந்து வந்திருக்கேன், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல. என் பேர் முகமது அல்தாஃப், நான் ராணிப்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் பிரபுங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் ஜீவகாந்த், நாமக்கல்லேருந்து வரேன். என் பேர் சூர்யா, நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் கணேஷ், ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கேன். அருண் பாண்டியன், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கேன். கவின், நான் தேனிலேருந்து வரேன். ஹக்கீம், திருப்பூர்லேருந்து வரேன். சரியா, ஓகே. இப்போ பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு? மொபைல் சர்வீஸ் ஃபீல்டு எதுக்காக சூஸ் பண்ணீங்க? இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எலக்ட்ரானிக்கில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். டிப்ளமோ முடிச்சுட்டு கம்பெனிக்கெலாம் போயிட்டு அது செட் ஆகாமல், அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ரெகுலராக வேலைக்கு போயிட்டு அங்கே சேலரி செட் ஆகாமல் மொபைல் ஃபீல்டுக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சேலம் போயிட்டு இருந்தேன். ஏற்கனவே அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் கடை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஒர்க் பார்த்துட்டேன். நடுவில் கொஞ்சம் கோவிடுக்கு அப்புறம்லாம் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. சர்வீஸில் அப்டேட் ஆகணுன்றதுக்கோசரம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 6-7 வருஷமா இருக்கேன். சேல்ஸ்ல மட்டும் தான் இருக்கேன். சர்வீஸும் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். 4-5 இயர்ஸாக இருக்கேன். அட்வான்ஸாக கொஞ்சம் கற்றுக்கலாம். மொபைல் இப்போ ஓரளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு லைஃப்ல. எல்லாத்தையுமே ஒரு வீட்டுக்கு 4 மொபைல் 5 மொபைல் இருக்கு. ரெண்டாவது நம்ம மொபைல் ஃபீல்ட்ல ஆல்ரெடி அண்ணன் எல்லாம் கடை வச்சிருக்காங்க. சரி, ஓகே. அதனால என்னை இதை சூஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. மொபைலுங்கிறது இப்போதைக்கு அத்தியாவசிய தேவை மாதிரி ஆயிடுச்சு. கம்பல்சரி எல்லாருக்கும் தேவை. அதனால இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் அப்படின்னா கம்பல்சரி ஏதோ ஒன்று நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மொபைல் ஃபீல்டு போகலான்னு ஒரு ஆசை. கோயம்புத்தூர்ல இது நிறைய இன்ஸ்டியூட் வந்துச்சு. அதில் பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்டை எது செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்ஃபினிட் மொபைல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸில் இருந்தேன், கார்மெண்ட்ஸில் இருக்கேன். நான் இன்னொரு பேரலாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாங்கிறதுக்காக இதை சூஸ் பண்ணேன். ஏரியாவில் சர்வீஸ் யாரும் அந்த அளவுக்கு பண்ணலை, அதனால இந்த இதை நான் சூஸ் பண்ணேன். சரி, ஓகே. சரி, அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்ஸ்டியூட் எக்கச்சக்கமான இன்ஸ்டியூட் இருக்கு. இப்போ நார்மலா மொபைல் சர்வீஸ் பழகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்கு. அதெல்லாம் மீறி இன்ஃபினைட் மொபைல்ஸை பர்டிகுலரா எதுக்காக சூஸ் பண்ணீங்க? நான் நிறைய இன்ஸ்டியூட், நானும் ஒரு 2-3 இன்ஸ்டியூட் கேட்டு பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெரியல. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணதே எனக்கு அவ்வளோ இதுவும் இல்லை. உங்ககிட்ட ஒரு முறை கேட்டேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வாங்க கற்றுக்கலாம், அட்வான்ஸ் மட்டும் ஒரு 2000 பே பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் வாங்கிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் பேசுனீங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, அதனாலதான் இன்ஃபினிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு, மேக்கப் பண்றதெல்லாம் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா அவுட்புட். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இன்ஃபினிட்டி இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னா
கரெக்டாக மெக்கானிக் ஒர்க்கில் கரெக்டாக இருக்காங்க. ஒர்க்கு உங்கள் ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட். ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு. அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு. அதனால சரி அவரும் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறாரு. அதை பேஸ் பண்ணி அவரோட டாக் கேட்கணும் வந்திருக்கு. சரி, ஓகே. அதுவும் இல்லாமல் ரிவ்யூ பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருக்கேன். பெஸ்ட்டாக தோணுச்சு, அதனால எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால வந்து ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ட்ரைனிங் போயிருக்காரு. அவர் வந்து சென்னையில் போனார். அவர்கிட்ட விசாரித்தேன். அவர் வந்து கோயம்புத்தூர் சைடு ட்ரை பண்ணி சென்னை வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால ரிவ்யூ பார்த்தேன், யூடியூப்ல செக் பண்ணி பார்த்ததில் கோயம்புத்தூர்ல எது வருதோ அதை மட்டும் பார்த்தேன். அதில் உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது, அதனால அதுக்கு வந்திருக்கு. இல்லை, என்னோட பிரதர்ஸ் 2 பேரும் அதில் தான் இருக்காங்க, சர்வீஸ் ஃபீல்டில். ஓகே. அவங்க பார்த்து சரி இங்கே போகலாம் அப்படின்னு இன்னொரு பிரதர் நானும் தான் வந்தோம். ஓகே ஓகே. சேர்ந்து தான் இதை பார்த்து வந்தோம். வேற எதுவும் விசாரிக்கல, நாங்கள் அப்போதோ விசாரிக்கல. இது ஒரு வீடியோ பார்த்தோம். ஓகே. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து பிடிச்சனால தான் வந்தோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் ஒரு 3-4 மாசமா நான் தேடிட்டு இருக்கிறேன். ஓகே. ரொம்ப இன்ஸ்டியூட் பார்த்தேன். கமெண்ட்ஸ் வந்து இது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. ரெண்டாவது ப்ரைஸும் கம்மியாக இருந்துச்சு. 2 நாளாக வந்து கொஞ்சம் டவுட்டில் தான் இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு. நான் மெயின் வந்தது வந்து இந்த எல்இடி ஓசி எல்லாம் பண்ணலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்தது நம்மளே வந்து லைவ் வந்து பண்ணி ஏதோ டவுட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க, ஆனந்த் ப்ரோவும் வந்து கலிக்காமல் சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் நம்ம டவுட் கேட்கலனாலும் நீங்களே வந்து இண்டிவிஜுவலாக கேட்பீங்க. இப்போ உங்களுக்கு எதனா வந்து டவுட் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். இப்போலாம் வந்து டவுட்டே கேட்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் இது பயத்திலே வந்து இருப்பேன். நீங்களே வந்து கேட்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படின்ட்டு வந்து அது கேட்டு புரியலன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸு, இந்த தொழில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸு தான். ஐடியா தான் வந்து காசு. ஐடியா எந்த அளவுக்கு நுணுக்கமாக சொல்லி தர முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் குயிக்காக சொல்லி தரீங்க, தெளிவாக சொல்லி தரீங்க. அதாவது டவுட் வந்து ஒரு வகையில் புரியல அப்படின்னா வேற வகையில் ஏதாவது சொல்லி புரிய வைக்க முடியுமானும் ட்ரை பண்ணுறீங்க. அதே மாதிரி எந்த வகையிலானும் அவங்க மைண்டில் ஏறிச்சா கான்செப்ட் ஓகே, அதான் அது மைண்டில் ஏற்றிடுறீங்க. அதுவும் ஃப்ரெஷராக வந்தாங்கன்னா கண்ணு மூடிட்டு நம்பிட்டு வரலாம். ஏன்னா நான் வந்து 7 வருஷமா இருக்கேன் ஃபீல்டில். 7 வருஷமா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவல் ஆயிட்டாங்க. ஃப்ரெஷர் அவங்க இது வரையுமே வந்து சால்டிங்கே தொட்டதில்லை. ஆனால் அவங்க எனக்கு முன்னாடி வச்சுட்டு போகிறாங்க. லைவ் செட்டும் நிறைய வருது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொரியரும் போட்டு விட்றாங்க நிறைய பேர். அதே மாதிரி வந்து ட்ரைனிங் வரவங்களும் அவங்களோட ஓன் செட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களெல்லாம் 8 தான் இருக்காங்க. நீங்கள் கொடுக்குற போர்டுமே வந்து ஒர்த்தபுளான போர்டு தான். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மதர் போர்டு தான் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. அதுக்குன்னு தனி சார்ஜஸ் எதுவுமே அதெல்லாம் வாங்குறதில்ல. மேக்ஸிமம் நான் மொபைல் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கும் போது லைட்டாக சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதுக்கு இப்படி தான் ஸ்டெப்ஸ் வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ வந்து கோவிட்க்கு அப்புறம் நிறைய சர்வீஸ் நிறையா சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப டிஃபிகல்ட்டான இதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் மெத்தட்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா சாட்டிஸ்ஃபைடு எனக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் தான். பட் ஆனால் நம்ம தான் பிக்கப் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டவுட்ஸ் கேட்குறோமோ நமக்கு நாலேஜ் மாற்றி கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் எப்படி போட்டாலும் கரெக்டாக வருது. இருந்து பசங்களும் லைஃப் ஃபோன்ஸும் கொண்டாந்தாங்க. நம்ம இன்ஸ்டியூட்லேயும் லைஃப் ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. வரும்போது 15 டேஸில் எப்படி இதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே மேக்ஸிமம் நல்லா கற்றுக்க முடிஞ்சு. பேசிக்லேருந்து எல்லாமே லாஸ்ட் 1 வீக்குள்ளே ஐசி ஒர்க் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஐசி ஒர்க் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்ட்டு இப்போ தெரியும். லைவ் மொபைல் வரும்போது ஒவ்வொன்றுக்கும் செஞ்சு காட்டுறீங்க. எங்களுக்கும் லைவ் மொபைல் நாங்களும் பண்ணி பார்த்தோம், வந்திருக்கு. டவுட்டுன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து சொல்லி தரீங்க. இப்போ டீச் பண்ணுற மட்டும் இடத்துல இல்லாமல் ஒர்க் ஸ்டேஷனுக்கும் வந்து என்ன டவுட்டோ கிளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் அடுத்து போகிற மாதிரி. இல்லை, பேசிக்காகவே எனக்கு எதுவும் தெரியாமல் தான் வந்தது. டூல்ஸ் பேர் கூட எதுவுமே தெரியாது. இங்கே வந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டது. என்னன்னா நம்ம பண்ணுற ப்ராக்டிஸில் தான் எல்லாமே இருக்குது. அடுத்தடுத்து லெவலுக்கு போகணும்னா நம்ம பண்ணுற ப்ராக்டிஸில் இல்லை. இப்போது இந்த ஃபீல்டுங்கிறது எனக்கு தான் ஃபர்ஸ்ட், அதனால எதுவும் தெரியாது. எல்லாமே கற்றுக்கிட்டது தான். மொபைல்னு வந்தால் எந்த பிரச்சனைனாலும் சரி பண்ணிக்கலாம். நான் என்னோட ஃபோனே வந்து கிளாஸ் உடஞ்சிருந்தது, அதே நானே சரி பண்ணி கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சிபி ஒர்க்கு ரீபாலிங் அந்த செக்ஷனே தெரியாது. இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு 1 வீக்காக வந்து அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஓகே. நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கேன். ரீசெண்டாக கூட நானும் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தேன் டெட் மொபைல். சரி. போக்கோ X2. என்ன கம்ப்ளைண்ட்ல இருந்துச்சு? இது வந்து ஆக்சுவலாக வந்து டெட்டில் தான் கொண்டு வந்திருந்தேன். சிபி தான் கம்ப்ளைண்ட்டு. சிபி கழட்டி ரீபால் பண்ணியிருக்கு. இது லைவாக நாங்களே இங்கே ரெடி பண்ணி இன்ஸ்டியூட்லேயே பண்ணியிருந்தோம். நான் இங்கே வரப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, கம்ப்ளீட்டாக எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் கொஞ்சம்
ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ஹேண்டுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக ஆகல. ஆனால் இப்போ ஓரளவு டெத் மொபைலை கூட ரெடி பண்ண முடியும். CPU EMMC எல்லாமே எடுத்து ரீவால்வ் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன், பெஸ்டா இருக்கு. ரெண்டாவது வந்து டவுட்ஸ் அப்படின்றதுக்கு வந்து 100% நம்ம கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் அதுக்கான ஆன்சர் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால கண்டிப்பா இந்த இன்ஸ்டியூட் தான் 0 தான் அந்த மொபைல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். என்னால பேசிக் மொபைல்ல இருந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் வரைக்கும் பண்ண முடியும். நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டாலே அது என்ன பேசுறீங்க கேட்டு டவுட் நீங்க கிளியர் பண்ணி கொடுத்த. லைவ் போனும் பசங்க நிறைய பேர் லைவ் போனும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நானும் லைவ் போனும் என்னோட லைஃப் ஃபோன் தான் வச்சு இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டைம் 10 டைம் ஆனாலும் உங்களுக்கு டவுட்னா எங்கள்கிட்ட வந்து கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்களே தவிர கேட்கக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. எத்தனை டைம் ஆனாலும் டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கன்னு தான் சொல்கிறீங்க. என்ன ஒரு டவுட் கிளியர், அதில் ஒரு டவுட்னா அதை கிளியர் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்குவாங்க. எத்தனை டைம் ஆனாலும் கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை கடையில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு யாராவது நினைச்சாலும் வந்து கன்ஃபார்மாக இங்கே வரலாம். இருக்கு இங்கே நல்ல ரிசல்ட்டு. அந்த 25,000னா 25,000க்கு மேலேயும் ஒர்த்தான விஷயம் தான். பெஸ்ட்டுனா இன்ஃபினிட்டி தான். அதனால வேற எங்கேயும் போக வேணாம், இங்கேயே தேடி வாங்க. கண்டிப்பாக இங்கே ஜாயின் பண்ணுறது வந்து இன்ஃபினிட்டி மொபைல் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் இருக்கும். இப்போ டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு போனாலுமே ஒரு சப்போர்ட் இருக்கும். இங்கே ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் 15 நாள் சர்வீஸுங்கிறது ரொம்ப கம்மியான டைமாக தான் தெரியுது. ஆனால் ஒர்த்தாக இருக்குது. நம்ம சொல்கிறத விட நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக புரியும். ஓகே, இது 4 வார்த்தை சொன்னாலும் எனக்கு சப்போர்ட்டடாக பேசுறீங்கல்ல, அதான் நான் சொல்லி கொடுத்ததா பேசுறீங்களா? உங்கள் மனசார 4 பேருக்கு யூஸ் ஆகணும். நீங்கள் நாளைக்கு ட்ரைனிங்கே வேற யாராவது வந்தாலுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் 100% கிடைக்கும். நீங்கள் சொல்லி கொடுத்து அப்படி பேசணும்லாம் இல்லை. இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்திருக்கோம், அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு. அதனால நம்ம வந்து அதாவது இது வந்து நான் யூஸ் பண்ண மாதிரி எல்லாரும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. 4 பேருக்கு யூஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கீங்க. வந்து அது மாதிரி மற்றவங்களுக்கும் இங்கே வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இங்கே வரலாம். இல்லை லைவ் ஃபோனு நானே ஒரு மொபைல் எடுத்தேன், Redmi Note 4 டெட் மொபைல் தான் அது. இங்கே வந்து ஓகே ஆன் பண்ணி யூஸ் ஆகுற மாதிரி. இப்போ மறுபடியும் நாளைக்கு வந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக தானே எல்லாரும் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, புரியுற மாதிரியே இருக்கு. அதுக்கு கிளாரிஃபையே இதுதான், லைவ்லயே ரெடி பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக நானே பண்ண ஒர்க் தான். நான் யூஸ் ஆயிருக்கேன், எனக்கு பயனாக இருக்கு. நீங்களும் பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். பயனுள்ளதாக தான் இருக்கும், உங்களுக்கு நல்லா தான் சொல்லி தராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நீங்கள் முடிச்சுட்டு போய் உங்களோட பிளான் என்ன? இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்னோட ஸ்டோரில். ஆல்ரெடி நம்ம சேல்ஸில் தான் இருக்கோம், ஸ்டோர் இருக்கு. சர்வீஸ் நம்ம கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கம் தான். கடை சர்வீஸ் வாங்கி செய்யலான்ற ஒரு ஆர்வம். போயிட்டு என்ன சோர்ஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடை வைக்கிறதா இல்லை கடை சர்வீஸ் மட்டும் பண்ணுறதான்ட்டு பார்ப்போம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் ஜாயின் பண்ணி கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அடுத்து வந்து என்னோட வேலை கடை வைக்கிறது தான். சொந்தமாக கடை வச்சு உட்காருது. ஸோ ஒரு கடை வைக்கணும். அதுக்காக தான் இங்கே வந்தது. சரி, இல்லை நம்மகிட்ட ஷாப் இருக்கு, டூல்ஸ் வாங்கி போட்டு ஒரு 10 days 20 days ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த லைவ் போகிற மாதிரி. சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிடுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்த போடுற போஸ்ட் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த 4 பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. அண்ட் நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன மாதிரி கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் வந்து வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until and then, bye from Dinesh. இது நம்ம சேனல் Infinite Mobile Sales and Service Training Institute. Bye.